الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم واعبدوا الله ولا تشركوا به شيئا وبالوالدين إحسانا وبذي القربى واليتامى والجار ذي القربى إلى آخر الآية. وقال نبينا صلى الله عليه وسلم من كان يؤمن بالله واليوم الآخر فليكرم جاره من كان يؤمن بالله واليوم الآخر فليحسن إلى جاره من كان يؤمن بالله واليوم الآخر فلا يؤذي جاره صدق رسول الله صلى الله عليه وسلم. மேலான என் அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அன்புக்குரிய தாய்மார்களே, என் அன்பின் இஸ்லாமிய நெஞ்சங்களே, முக்கியமான ஒரு தலைப்பில் இந்த நேரத்தில் பேசலாம் என்று நினைக்கின்றேன். அதுதான் பக்கத்து வீடு என்று சொல்லக்கூடிய அந்த பக்கத்து வீட்டார்களை பற்றி, அவர்களுடைய சிறப்புகளை பற்றி, அவர்களுக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி பேசலாம் என்று நான் நினைக்கின்றேன். ஹஜரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆஹிர் ஃபல் யுக்ரிம் ஜாரா. அதாவது யார் அல்லாஹுவையும் மறுமை நாளையும் ஈமான் கொண்டிருக்கின்றார்களோ, விசுவாசம் கொண்டிருக்கின்றார்களோ, அவர்கள் பக்கத்து வீட்டுக்காரனை கண்ணியப்படுத்தட்டும் என்பதாக ஹஜரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்னும் ஒரு ஹதீஸில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆஹிர் ஃபல்யுஹ்சின் இலா ஜாரிஹி. யார் அல்லாஹுவை மறுமை நாளையும் ஈமான் கொண்டிருக்கின்றார்களோ அவர்கள் பக்கத்து வீட்டுக்காரர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்னும் ஒரு ஹதீஸில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுதோ, மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆஹிர் ஃபலா யுதி ஜாரஹு. யார் அல்லாஹுவை மறுமை நாளையும் ஈமான் கொண்டிருக்கின்றார்களோ அவர்கள் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு நோவினை செய்யாமல், அநியாயம் செய்யாமல் இருக்கட்டும் என்று ஹஜரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். இந்த மூன்று ஹதீஸை நாங்கள் சற்று சிந்தித்து பார்க்கும் பொழுதோ, யார் அல்லாஹுவை மறுமை நாளையும் ஈமான் கொண்டார்களோ, யார் அல்லாஹுவை மறுமை நாளை ஈமான் கொண்டிருக்கின்றார்களோ, யார் அல்லாஹுவை மறுமை நாளை ஈமான் கொண்டிருக்கின்றார்களோ என்றுதான் ஹஜரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, நாங்கள் அனைவரும் அல்லாஹுவை ஈமான் கொண்டிருக்கின்றோம், இறுதி நாளை ஈமான் கொண்டிருக்கின்றோம். அப்படியானவர்கள் பக்கத்து வீட்டுக்காரர்களோடு எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், எவ்வாறு இருக்க வேண்டும் என்று ஹஜரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான முறையில், தெளிவான முறையில் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கின்றார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஹைருல் அஸ்ஹாபி இந்தல்லாஹ் ஹைருஹும் லி சாஹிபிஹி. யார் அல்லாஹ்விடத்தில் மனிதர்களில் சிறந்தவன் என்றால் அவன் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு சிறந்தவன் யாரோ அவன்தான் அல்லாஹ்விடத்தில் சிறந்தவன் என்பதாக ஹஜரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். வஹைருல் ஜீரானி இந்தல்லாஹ். பக்கத்து வீட்டுக்காரர்கள் சிறந்தவர்கள் யார் என்றால் ஹைருஹும் லிஜாரிஹி. பக்கத்து வீட்டுக்காரன் சிறந்தவன் என்றால் அல்லாஹ்விடத்தில் அவனும் சிறப்பானவனாக ஏற்றுக்கொள்ளப்படுகின்றான் என்ற விடயத்தை ஹஜரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். எனவே அன்பின் இஸ்லாமிய சகோதரிகளே, இஸ்லாமிய தாய்மார்களே, நாங்கள் பக்கத்து வீட்டுக்காரர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும். எங்களுக்கு ஏதாவது நடந்தால், ஏதாவது நலவு நஷ்டங்கள் எல்லோருக்கும் இருக்கின்றது. அந்த நலவு நஷ்டங்களில் முதலாவது பங்கெடுக்கின்றவன் பக்கத்து வீட்டுக்காரன் தான். அவன் முஸ்லீம் அல்லது நன் முஸ்லீம் யாராக இருந்தாலும் சரி, அவன் பக்கத்து வீட்டுக்காரன் முஸ்லீமா நன் முஸ்லீமா என்று பார்க்கக்கூடாது. அவர்களோடு நாங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்று தான் இஸ்லாம் சொல்லுகின்றது. உங்களுடைய வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரன் நன் முஸ்லீம், நீங்கள் அவனோடு ஒட்டி உறவாட வேண்டாம், அவனோடு கதைக்க வேண்டாம், அவர்களை வீட்டுக்கு செல்ல வேண்டாம், அவர்களுக்கு நீங்கள் ஏதும் சமைத்தால் கொடுக்க வேண்டாம் என்று இஸ்லாம் ஒருபோதும் சொல்லவும் இல்லை, இஸ்லாம் ஒருபோதும் சொல்லவும் மாட்டாது. ஹஜரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதா தபஹ்துமுல் மரிக்கத ஃபஅக்ஸிர் மாஅஹா வ தஆஹத் ஜீரானக். நீங்கள் கறி சமைத்தால்
அந்த கறிக்குள்ளே கொஞ்சம் தண்ணீரை அதிகமாக வைத்து கொள்ளுங்கள் என்று ஹஜரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஏன் காரணம்? வதஆஹத் ஜீரானக், உங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு கொஞ்சம் கறி கொடுப்பதற்காக வேண்டி அதிகமாக தண்ணீரை வைத்து கொள்ளுங்கள் என்று ஹஜரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பின் இஸ்லாமியர்களே, இந்த ஹதீஸை சற்று நோக்கி பார்க்கும் பொழுது 10-20 வருடத்துக்கு முன்னால் எனக்கு ஞாபகம் இருக்கின்றது. என்னுடைய தாய் கறி சமைத்து மகனிதை பக்கத்து வீட்டுக்கு கொண்டு கொடுத்து வாருங்கள் என்று சொன்ன ஞாபகம் எனக்கு இருக்கின்றது. ஆனால் அது இன்று உண்மையிலே இருக்கலாம், ஆனால் மிக மிக குறைவு என்று தான் சொல்ல வேண்டும். வாழ்வாதாரம் கூடிவிட்டது, செலவு அதிகமாகிவிட்டது, பணம் போதாமலாகிவிட்டது, அதாவது சாமான்களுடைய பொருள் எல்லாம் அதிகமாகிவிட்டது. அதனால் நமக்கே சமைப்பதற்கு, நமக்கே சாப்பிடுவதற்கு கறி இல்லை, பக்கத்து வீட்டானுக்கு கொடுக்க முடியுமா என்று நாங்கள் சிந்திக்கின்றோம். அப்படியல்ல இஸ்லாம் சொல்லுகின்றது. இஸ்லாம் சொன்ன ஹதீஸை நாங்கள் நிரூபிக்க வேண்டும் என்றால் நாங்கள் அதை ஹயாத்தாக்க வேண்டும். கண்ணியத்துக்குரியவர்களே, என்ன கறி சமைத்தாலும் நாங்கள் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு அதை கொடுத்துத்தான் சாப்பிடுவது இஸ்லாத்துடைய ஒரு சிறந்த ஒரு அமல் என்பதாக ஹஜரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அந்த பக்கத்து வீட்டுக்காரனுடைய உரிமை என்ன தெரியுமா? அவன் நோய் வாய்ப்பட்டு விட்டால் அவனை நாங்கள் நலம் விசாரிப்பது எங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரனுடைய முதலாவது கடமை. அதற்கு பிறகுதான் அடுத்தவர்கள் வர வேண்டும். கண்ணியத்துக்குரியவர்களே, இன்று பக்கத்து வீட்டுக்காரனுக்கு ஒரு நோய் வந்து விட்டால், பக்கத்து வீட்டுக்காரன் ஹாஸ்பிட்டலில் இருந்தாலும், பக்கத்து வீட்டு பெண்மணி ஹாஸ்பிட்டலில் இருந்தாலும், ஆனால் எங்களுக்கு தெரியாது பக்கத்து வீட்டுக்காரன் என்ன செய்கின்றான், பக்கத்து வீட்டுக்காரன் நோயாளியா எங்களுக்கு தெரியாது. அதுவல்ல இஸ்லாம். அவன் நோய்வாய்ப்பட்டால் அவனை நாங்கள் நலம் விசாரிப்பதே முக்கியமான ஒரு சுன்னத் என்பதாக ஹஜரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அவன் மரணித்தால் அவனுடைய மரணத்துடைய எல்லா கிரிகைகளிலும் நாங்களும் கலந்து கொள்வது எங்களால் முடியும் என்றிருந்தால் அந்த மரணச் சடங்குடைய வீட்டுக்காக நாங்கள் உணவு சமைத்து கொடுப்பது, ஏதாவது தேநீர்களை பரிமாறி கொள்வது மிகவும் சிறப்பான ஒரு அம்சம். ஆனால் இன்று பார்க்கும் பொழுது பக்கத்து வீட்டுக்காரன் மரணித்து விட்டால் அங்கே சமைக்கக்கூடிய சாப்பாட்டில் அவனும் அந்த பிரியாணியை சாப்பிட்டு கொண்டு வருகின்றான். இது முறையல்ல சகோதரர்களே. அந்த பக்கத்து வீட்டுக்காரன் மரணித்தால் எங்களால் என்ன உதவிகளை ஒத்தாசைகளை செய்ய முடியுமோ அந்த உதவிகளை ஒத்தாசைகளை நாங்கள் செய்ய வேண்டும். அதே போன்று விருந்துக்கு அழைத்தால் நாங்கள் கட்டாயம் அதற்கு அழைப்பு கொடுக்க வேண்டும், மறுக்கக்கூடாது. அவன் எங்களுக்கு அழைப்புதல் தந்தால், ஏதாவது அவனுடைய வீட்டில் ஒரு அழைப்புதல் இருந்தால் நாங்கள் கட்டாயம் அந்த அழைப்புதலுக்கு பதில் கொடுக்க வேண்டும் சகோதரர்களே. அதே போல பண உதவி தேவைப்பட்டால், ஏனைய உதவிகள் தேவைப்பட்டால் நாங்கள் முன்னின்று எங்களால் முடியுமான அளவு நாங்கள் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். அதே போல அவருடைய வீட்டில் ஏதாவது நல்ல விடயங்கள் நடந்தால் எங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்த வேண்டும். திருமணத்துடைய வீடா, அந்த பக்கத்து வீட்டுக்காரனுடைய பிள்ளை ஓலவல்ல 9 பாடம், ஏலவல்ல மெடிசின் எடுத்து அல்லது ஆர்ட்ஸ் எடுத்து யூனிவர்சிட்டி போவதற்கு எல்லா குவாலிஃபிகேஷனும் இருக்கின்றதா, எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்கள் முதலாவது அந்த பிள்ளைக்கு, அந்த குடும்பத்துக்கு தெரிவிக்க வேண்டும். இதைத்தான் இஸ்லாம் சொல்லித் தருகின்றது. ஹஜரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வல்லாஹி லா யுமின், அதாவது 3 முறை சொன்னார்கள். ஒருவன் உண்மையாக முஃமினாக மாட்டான் என்பதாக சொன்னார்கள். கீழமை யா ரசூலல்லாஹ், சஹாபாக்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வின் தூதரே அவன் யார்? நீங்கள் 3 முறை சொன்னீர்களே, ஒரு மனிதன் முஃமினாக மாட்டான் என்று சொன்னீர்களே, அவன் யார் என்று கேட்டார்கள். அதற்கு பின்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லதி லா யஅமனு ஜாரஹு பிவாஇகிஹி, அதாவது பக்கத்து வீட்டுக்காரனை யார் துன்புறுத்துவானோ, யார் அந்த நோவினை செய்வானோ அவன் உண்மையிலே ஒரு முஃமினாக மாட்டான் என்ற விடயத்தை ஹஜரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். எனவே நாங்கள் பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு எவ்வளவு உதவி செய்ய முடியுமோ, எவ்வளவு நல்ல முறையில் நடந்து கொள்ள முடியுமோ, எவ்வளவு ஒத்தாசைகளை செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு ஒத்தாசைகளை நாங்கள் செய்ய வேண்டும். அதாவது ஹஜரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் ஆதா ஜாரஹு, அதாவது யார் பக்கத்து வீட்டுக்காரனை நோவினை செய்கின்றார்களோ, ஃபக்கத் ஆதானி, அவர்கள் என்னை நோவினைப்படுத்தி விட்டார் என்பதாக
ஹஜரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் ஆதானி, யார் என்னை படுத்தினார்களோ ஃபக்கத் ஹாரபனி, அவர்கள் என்னுடைய யுத்தம் செய்து விட்டார்கள் என்பதாக ஹஜரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே கண்ணியத்துக்குரிய என் அன்பின் இஸ்லாமிய தாய்மார்களே, சகோதரர்களே, நாங்கள் பார்க்கின்றோமா இல்லையா, இன்று பக்கத்து வீட்டுக்காரனுக்கும் என்ன தொடர்பு இருக்கின்றது, என்ன கனெக்ஷன் இருக்கின்றது சகோதரர்களே. எத்தனையோ மரணங்களுக்கு செல்லாத பக்கத்து வீடுகளும் இருக்கின்றது. பக்கத்து வீட்டுக்காரனுடைய ஜனாசாக்களுக்கு, பக்கத்து வீட்டுக்காரனுடைய வீட்டுக்கு திருமணம் நடந்தால் அந்த வீட்டை அப்படியே மூடிவிட்டு அவர்கள் வீட்டுக்குள்ள அல்லது எங்கேயோ போய்விடுவார்கள், அவனுடைய திருமண நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளக்கூடாது என்று. அதே போன்று அவனுடைய மரண வீட்டில் கலந்து கொள்ளாத ஏராளமான முஸ்லீம்கள் இருக்கின்றார்கள். இப்படி இஸ்லாம் நடந்து கொள்ளுமாறு ஒருபோதும் செல்லவில்லை. எந்த அளவுக்கு என்றால், பக்கத்து வீட்டுக்காரனுடைய மழை பொழிந்தால் அந்த தண்ணி கூட அவனுடைய தோட்டத்துக்கு வந்தால் அதற்கும் சண்டை பிடிக்கக்கூடிய சமூகம் எமக்கு மத்தியிலே இருக்கின்றது. அதே போன்று பக்கத்து வீட்டுக்காரனுடைய கால்நடைகள், ஆடு மாடு கோழி வந்து விட்டால் இதற்கும் சண்டை பிடித்து வருடக்கணக்கில் மரணங்களுக்கு திருமணங்களுக்கு செல்லாத பக்கத்து வீடுகள் எத்தனையோ இருக்கின்றது, ஏராளமாக சொல்ல முடியும். என் அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, பக்கத்து வீட்டு சிந்தனை கட்டாயம் தேவை. என்ன சாப்பிட்டாங்க, என்ன தொழில் செய்கிறாங்க, வாழ்வாதாரம் எப்படி என்பதையெல்லாம் பக்கத்து வீட்டுக்காரனை பற்றி சிந்திப்பது முக்கியமான ஒரு சுன்னத் என்பதாக ஹஜரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்னவர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய அருமை மனைவி. உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்னவர்கள் பார்க்கின்றார்கள், பக்கத்து வீட்டுக்காரனின் ஆடு அவர்களுடைய வீட்டுக்கு வந்து விடுகின்றது. அதை பார்த்த உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்னவர்கள் அந்த ஆட்டை துரத்துகின்றார்கள். அதை கண்ட ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள், உம்மு சலமா, இந்த ஆட்டுக்கு உரிமை இல்லையா உங்களுடைய வீட்டுக்கு வருவதற்கு என்பதாக கேட்டார்கள். எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, ஆடு மாடு கால்நடைகளுக்கு கூட உரிமை இருக்கின்றது என்றால் மனிதனுக்கு உரிமை இல்லையா? நாங்கள் சற்று சிந்தித்து பார்ப்போம். எவ்வளவு இஸ்லாம் அழகான முறையில் சொல்லி தந்திருக்கின்றது. அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எங்களுக்கு தெரியும். இமாம் மாலிக், இமாம் ஷாஃபி, இமாம் அபு ஹனீஃபா எவ்வளவு பெரிய மேதை சகோதரிகளே. அவருடைய பக்கத்து வீட்டுக்காரன் ஒரு குடிகாரன், ஒரு போதை வஸ்துக்களோடு தொடர்புடையவன். அவன் ஒரே வேதனைகளையும் சோதனைகள் எல்லாம் கொடுத்து கொண்டிருப்பான், எல்லாம் தாங்கிக் கொண்டிருப்பார்கள். அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் காவலர்கள் என்ன தெரியுமா செய்தார்கள்? ஒரு நாள் ஜெயிலில் அடைத்து விட்டார்கள். அவனை பிடித்து கொண்டு போய் ஜெயிலில் அடைத்து விட்டார்கள். மறுநாள் காலை ஜெயிலுக்கு செல்கின்றார்கள். அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் போவதை அந்த இடத்துக்கு செல்வதை கண்டு அதிர்ச்சி ஆச்சரியமடைந்தார்கள். அதற்கு பின்னால் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவரிடத்தில் கேட்கின்றார்கள், இமாம் அவர்களே, நீங்கள் எதற்காக வேண்டி வந்திருக்கின்றீர்கள்? அதற்கு சொல்லுகின்றார்கள், என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரன் ஜெயிலே இருக்கின்றான், அவனை ஏற்றி கொண்டு செல்வதற்கு நான் வந்திருக்கின்றேன் என்ற விடயத்தை அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அதற்கு பின்னால் என்ன செய்கின்றார்கள்? அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அவனை கூட்டிச் செல்லுகின்றார்கள். அதற்கு பின்னால் அவன் தௌபா செய்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அதாவது வழியாக மாறிவிடுகின்றான் என்ற சம்பவங்கள் எல்லாம் எங்களுக்கு முன்னால் வைக்கப்பட்டிருக்கின்றது. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இன்னஹாதிஹில் உம்மா துஃப்தனு பஅதி, என்னுடைய உம்மத் எனக்கு பின்னால் சோதிக்கப்படுவார்கள் என்பதாக சொன்னார்கள். அதற்கு பின்னால் சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலுல்லாஹ், எது போன்ற சோதனை என்று கேட்டபோது பக்கத்து வீட்டுக்காரனுக்கு என்ன செய்வது என்று தெரியாமல் வாழ்வான் என்று ஹஜரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். இன்று காசி பணம் இருக்கின்றது, சொத்து செல்வம் இருக்கின்றது, பக்கத்து வீட்டுக்காரன் ஒரு எளியவன், அவன் ஒரு ஏழை வீட்டில் ஒரு குடிசையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். அவனுடைய மகளுடைய கல்யாணத்தை திருமணத்தை எடுப்பதற்கு மிகவும் சிரமப்படுகின்றான். அதே போன்று அவனுடைய வாழ்க்கையில் அன்றாடம் சாப்பிடுவதற்கு சிரமப்படுகின்றான். பக்கத்து வீட்டுக்காரன் பெரும் கோடீஸ்வரன், ஆனால் ஏறிட்டும் பார்க்க மாட்டான். அதனால தான் ஹஜரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எனது சமூகம் எனக்கு பின்னால் மிச்சம் சோதிக்கப்படுவார்கள் என்ற விடயத்தை ஹஜரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்னவர்கள்
மஸ்ஜிது நபவியில் ஏத்திகாஃப் இருப்பார்கள். ஒரு நாள் மஸ்ஜிது நபவியில் ஏத்திகாஃப் இருந்தால் 50,000 நாள் ஏத்திகாஃப் இருந்த நன்மை கிடைக்கும். பக்கத்து வீட்டுக்காரன் வருகின்றான். வந்து இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே, எனக்கு உதவி செய்ய வேண்டும், உங்களுடைய உதவி வேண்டும் என்று சொல்ல ஏத்திகாஃபை விட்டுவிட்டு வெளியே இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்னவர்கள் போகின்றார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்னவர்களை சஹாபாக்கள் பிடிக்கின்றார்கள். அதற்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்னவர்கள் சொன்னார்கள், பக்கத்து வீட்டுக்காரனுக்கு உதவி செய்தால் 30 ஆண்டுகள் ஏத்திகாஃப் இருந்த நன்மை கிடைக்கும். அதனால் விடுங்கள், நான் போய் அவனுக்கு உதவி செய்து விட்டு வருகின்றேன் என்று சொல்லுகின்றார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, எவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு அமல் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு உதவி செய்வது. பக்கத்து வீட்டுக்காரன் கஷ்டத்திலே இருந்தால் அவனுடைய தேவையை கேட்டு நாங்கள் நிவர்த்தி செய்து கொடுத்தால் எவ்வளவு பெரிய நன்மைகள் கிடைக்கும். நாங்கள் ஒரு பழம் வாங்கினாலும் எங்களுடைய நாங்கள் அதாவது டவுனுக்கு சென்றால், கொழும்புக்கு சென்றால், கண்டிக்கு சென்றால், அல்லது எங்கேயாவது ஒரு நகரத்துக்கு சென்றால் கண்ணியத்துக்குரியவர்களே, எந்த அளவுக்கு என்றால் எங்களுடைய பிள்ளைகளுக்கு பழம் வாங்கி வருகின்றோம். ஆப்பிள் பழம், ஆரஞ்சு பழம், இது போன்ற பழங்களை வாங்கி வருகின்றோம். அதனுடைய பொறுமதியை நாங்கள் பார்ப்பதில்லை. ஏன்? எங்களுடைய பிள்ளை தானே என்று நினைத்து. கண்ணியத்துக்குரியவர்களே, நாங்கள் ஒரு பழம் வாங்கினாலும் பக்கத்து வீட்டுக்காரனுக்கும் அதை நாங்கள் கொடுப்பதற்கு வாங்குவது ஒரு சுன்னத்தான ஒரு இபாதா என்பதாக ஹதரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த பக்கத்து வீட்டுக்காரன் இருக்கின்றானே, இவன் எப்படிப்பட்டவன் என்றால் ஹதரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹத்தா லனந்து அன்னஹு சைவர்ரிசுஹு. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு எங்களுடைய சொத்துக்கள் அனந்தர சொத்தாகிவிடுமோ என்று நான் பயப்படக்கூடிய அளவுக்கு பக்கத்து வீட்டுக்காரனுடைய சிறப்பை பற்றி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுவார்கள் என்று ஹதரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய வீட்டுக்கு பக்கத்து வீடு ஒரு யூதனின் வீடு. எப்பொழுது கறி சமைத்தாலும் தன் மனைவியிடத்தில் சொல்லுவார்கள், கறி சமைத்தால் நீங்கள் அந்த பக்கத்து வீட்டுக்கும் கொடுத்து விடுங்கள் என்பதாக சொல்லுவார்கள். இதை வைத்து அந்த யூதன் இஸ்லாத்தை ஏற்ற வரலாறுகளும் எங்களுக்கு முன்னால் வைக்கப்பட்டிருக்கின்றது. அண்டை வீட்டான் பசித்திருக்கும் போது வயிறார புசிப்பவன் ஒரு உண்மையான முஃமின் அல்ல என்பது நபியுடைய ஹதீஸாக இருந்து கொண்டிருக்கின்றது. கண்ணியத்துக்குரியவர்களே, இன்று பார்க்கின்றோம் எந்த அளவுக்கு என்றால் ஆரம்ப காலத்தில் உறவுகளை சந்திப்பதற்காக வேண்டி, உறவினர்களை சந்திப்பதற்காக வேண்டி கண்ணியத்துக்குரியவர்களே, அந்த ஆரம்ப காலத்தில் பைஸ்கில் தான், மிதிவண்டி தான் இருந்தது. அந்த மிதிவண்டியில் எங்களுடைய மூதாதையர்கள் கிலோமீட்டர் கணக்கு தூரம் 50 கிலோமீட்டர், 30 கிலோமீட்டர், 40 கிலோமீட்டர் ஒரு மாதத்துக்கு ஒரு முறையாவது சென்றுவிட்டு அவருடைய நலவு நஷ்டங்களை விசாரித்து வந்து விடுவார்கள். இன்று எங்களுக்கு எல்லாமே இருக்கின்றது. மோட்டார் சைக்கிள் இருக்கின்றது, மிதிவண்டி இல்லை. ஆனால் அதே போல் 3 வீல் இருக்கின்றது. அதே போன்று எல்லா வாகனங்களும் எல்லா வசதியும் எங்களிடத்தில் இருக்கின்றது. பக்கத்து ஊரில் உள்ள அதே போன்று பக்கத்து ஊர்களில் உள்ள எங்களுடைய உறவுகளை சந்திப்பதற்கு எங்களுக்கு நேரம் இல்லை. எங்களுடைய மனம் இடம் கொடுக்குதில்லை என்று தான் சொல்ல வேண்டும். எனவே அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, ஒவ்வொரு கிராமங்களையும் பக்கத்து வீட்டுக்காரனுடைய சிறப்பை ஒவ்வொரு கிராமங்களும் உணர வேண்டும். எனக்கு ஞாபகம் இருக்கின்றது எந்த அளவுக்கு என்றால், எங்களுடைய கிராமத்தில் யாராவது ஒரு நோய்வாய்ப்பட்டு தூர வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டாலும் கண்ணியத்துக்குரியவர்களே, எந்த அளவுக்கு என்றால் மகரகமை வேண்டுமா, கண்டி வேணுமா, பேராதனை வேண்டுமா, எவ்வளோ பெரிய தூர ஹாஸ்பிட்டல் வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டாலும் நானும் கூட சென்றிருக்கின்ற வேன் பிடித்து ஹயருக்கு வேன் பிடித்து சென்ற வரலாறுகள் இருக்கின்றது. ஆனால் இப்போது நான் நினைக்கின்றேன் அந்த நல்ல தன்மை எங்களுடைய கிராமத்திலும் மறைந்து விட்டது என்பதாகத்தான் நான் நினைக்கின்றேன். ஆனால் அப்படிப்பட்ட நல்ல தன்மைகளை நாங்கள் வளர்க்க வேண்டும். அது ஒரு நல்ல தன்மை. ஒருவர் நோயாளியாகிவிட்டால் அவருக்கு பணத்தால் உதவி செய்வது, ஒருவர் கஷ்டப்பட்டு விட்டால் அவருக்கு பணத்தால் எங்களால் முடியுமான உதவிகளை செய்வது ஊரில் நாங்கள் தேட வேண்டும். அதாவது கிராமத்தில் நாங்கள் தேட வேண்டும், பக்கத்து வீட்டானை தேட வேண்டும். இவன் எப்படி இருக்கின்றான், சாப்பிடுகின்றான, சாப்பிடுவதற்கு வசதி இருக்கின்றதா
என்ன செய்கின்றார்கள், தொழில் இல்லாமல் இருக்கின்றாரே, இவருக்கு நாங்கள் எங்களால் என்ன செய்ய முடியும் என்று ஒவ்வொரு கிராமமும் யோசிக்க வேண்டும். கண்ணியத்துக்குரியவர்களே, பக்கத்து வீடுகளோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்க. பக்கத்து வீடுகளுக்கு உங்களால் என்ன உதவிகளை செய்ய முடியுமோ அந்த உதவிகளை செய்யுங்கள். உபத்திரம் செய்யாதீர்கள். உபத்திரம் செய்தால் நீங்கள் எவ்வளவுதான் நன்மைகள் சம்பாதித்தாலும் எந்த விதமான பிரயோசனமும் இல்லை நான் கடைசியாக சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, நல்ல முறையில் பக்கத்து வீட்டுக்காரர்களோடு உறவுகளோடு நல்ல முறையில் நடப்பதற்கு ரபுல் ஆலமீன் அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக என்று வேண்டி நான் விடைபெறுகின்றேன். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.